ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி. வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்களும் யாரை குறித்து சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்கும் போதே நமக்கு தெரிந்திருக்கும். இது சிலுவையிலே தொங்கி மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தையும் தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதலையும் இது முன்னிறுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அதே சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே நேரடியாக அது கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிற சத்தியமாக உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோமானால், பழைய ஏற்பாட்டிலே எந்த மனிதன் அவன் சிலுவையிலே மரத்திலே தொங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கொலை செய்யப்பட்ட மனிதன் மரத்திலே அது தொங்கப்பட வேண்டும் என்பதாக நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது அது இயேசு சபிக்கப்பட்டவராக, சாபத்தை பெற்றுக்கொண்டவராக, நியாயப்பிரமாணத்தின் கீழாக அவர் இருந்தவராக சிலுவை மரத்திலே அவர் தொங்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிலே சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை தொங்க வைப்பது நியாயமானது, நீதியானது, தேவனுடைய பார்வையில் அது முறையானது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த தவறையும் செய்யாதவராக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சபிக்கப்பட்டவராக, தண்டிக்கப்பட்டவராக அவர் தொங்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யப்பட்டு மரத்தில் தூக்கப்பட்ட மனிதனை குறித்து இந்த பகுதி உபாகம புத்தகம் சொல்கிறது. அவன் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்து அவன் கொலை செய்யப்பட்டு மரத்திலே தூக்கப்பட்டான் என்பதாக சொல்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வஞ்சனை இல்லை, அவரிடத்திலே பாவம் செய்யவில்லை, அவரிடத்திலே எந்த பாவமும் உண்டு என்று சொல்ல முடியாது என்பதை புதிய ஏற்பாடு சுவிசேஷ புத்தகமும் சரி அல்லது நிருபங்களும் சரி திட்டவட்டமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கொலை செய்யப்பட தகுதியுடைய மனிதன் தொங்குவது நியாயமானது, ஏற்புடையது, அது தண்டனைக்குரியது. ஆனால் இயேசுவானவர் ஏன் இங்கு தொங்கப்பட வேண்டும்? ஏன் அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும்? அவர் இங்கு சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. சபிக்கப்பட்டவராக அவர் தொங்கினார் சிலுவை மரத்திலே என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்து அவர் சிலுவையிலே அவர் மரித்தார் என்பதாக சொல்லுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது மரணத்துக்கு எதுவான மனிதன் என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவானவர் இடத்திலே மரணம் இல்லாத மனிதராக அவர் தொங்கப்பட்டார் தூக்கிலே, அதாவது அந்த தூக்கு மரத்திலே, அதாவது சிலுவை மரத்திலே அவர் தொங்கப்பட்டார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இவர் யார்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். இவரிடத்திலே பார்க்கும்போது இவருக்கு தவறு செய்யக்கூடிய நிலை எதுவுமே இல்லை என்பதை பார்க்கிறோம். அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, அவரிடத்தில் எந்த வஞ்சனையும் இல்லை. அவர் நியாயாதிபதியாக சிலுவிலே தொங்குகிறார், அவர் நீதிபதியாக சிலுவிலே தொங்குகிறார், அவர் நீதிமானாக சிலுவிலே தொங்குகிறார். ஒன்றும் குற்றம் செய்யாத நிலைமையிலே இருந்து அவர் சிலுவிலே தொங்கினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய நிலையிலே வாழ்ந்த மரித்த அந்த மனிதன் அப்படி இல்லை. அவன் நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன், அவன் நியாயமாய் அவன் மரிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன், அவன் நியாயமாய் அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஆளான ஒரு மனிதன். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு கற்றுத்தருகுதுன்னு சொல்லி பார்க்கும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், சாபம் என்ற ஒரு வார்த்தை. கிறிஸ்து சாபமாகி கிறிஸ்து சாபமானார் என்று சொல்லி, அப்போது இந்த யாருக்காக சாபமானார் என்று சொன்னால், அவருடைய திருச்சபைக்காக கிறிஸ்து சாபமானார். இப்போ சாபம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளிடமிருந்து, நித்திய கடவுளிடமிருந்து பிரிந்து வாழ்வது தான் சாபம் என்ற பொருளுக்கு அர்த்தம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ படைத்த தேவனிடத்திலிருந்து, படைத்த தேவனுடைய சமூகத்திலிருந்து என்றென்றைக்கும் பிரிந்து வாழ்வது தான் சாபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இன்னொரு வார்த்தையை நான் பார்த்தேன்னு சொன்னால், சாபம் என்பதற்கு கடவுளிடம் இருந்து அதாவது நியாய தீர்ப்பை பெற்று வாழ்வது. அப்போ ஒவ்வொரு மனிதனும், முழு மனுக்குலமும் கடவுளிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது கடவுளிடமிருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாபம் என்ற வார்த்தைக்கு அடுத்ததாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்தினுடைய தண்டனை கீழாக இந்த
இந்த மனுக்குலமானது இருந்து வருகிறது. இப்போ சாபம் என்று சொல்லி சொன்னால் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த உடன்படிக்கையை மீறி வாழ்வது தான் சாபம் என்பதற்கான பொருள் என்பதை பார்க்குறோம். அப்போ ஆதாமுக்கு பிறகு இந்த பூமியானது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ 3ஆம் அதிகாரத்தினை வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், அதில் உன்னிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து சபிக்கிறார். ஆதாமை நிமித்தமாக இந்த பூமியானது சபிக்கப்பட்டது, கடவுளுடைய கோபத்துக்கு ஆளானது, கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளானது, கடவுளுடைய தண்டனைக்கு அது ஆளானது, சாபத்துக்கு ஆளானது. இப்போ முழு மனுக்குலமும் ஆதாமின் கீழாக, ஆதாமின் மூலமாக சாபத்துக்குள்ளாக, தேவ தண்டனைக்குள்ளாக, தேவ ஆக்கினைக்குள்ளாக, தேவ கோபாக்கினைக்குள்ளாக போனது என்பதாக பார்க்கிறோம். இந்த சாபத்தை, இந்த கோபத்தை, இந்த தேவ தண்டனையை, இந்த தேவனுடைய ஆக்கினையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாத அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தொங்கி மரித்தார். இந்த திருவிருந்தானது இதை தான் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் காட்டுகிற சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மை என்ன சொன்னால், நீங்கள் நானும் கடவுளுடைய பார்வையிலே சபிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் நானும் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளான ஜனம், கடவுளுடைய தண்டனைக்கு ஆளான ஜனம், கடவுளுடைய உடன்படிக்கையை மீறின ஜனம், கடவுளுடைய பிரமாணத்தை மீறின ஜனம். நியாயமாக உங்களுக்கும் எனக்கு கிடைக்க வேண்டியது தண்டனை, சிலுவை, மரணம். இப்போ சபிக்கப்பட்ட யார் தொங்க வேண்டும், யார் சுமக்க வேண்டும்? சபிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சிலுவிலை சுமக்க வேண்டும், சிலுவிலை தொங்க வேண்டும். என்னுடைய நிலைப்பாடு சபிக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே அதுக்கான தண்டனை சிலுவிலை தொங்கி மரிப்பது. ஆனால் உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவிலே நின்றார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆவது நாளிலே உயிர் தெழுந்தார். இதுதான் இந்த திருவிருந்தானது உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரக்கூடிய ஆழமான சத்தியமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். அப்போது நித்தியமாய் இருந்த கோபத்தை, நித்தியமாய் இருந்த தண்டனையை, கோபாக்கினியை இயேசு கிறிஸ்து அதை சரி செய்தார், அதை நிவர்த்தி செய்தார். இது சுவாசிக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள், அனுசரிக்கிற நீங்கள், இதில் அனுசரிக்காத இருக்கிற நீங்கள், இது சுவாசிக்கிறீங்களா? கடவுள் என் மேலே இருந்த தண்டனையை இயேசு மீது சரி கட்டினார், என்னுடைய பாவத்தை அவர் மீது சுமத்தினார், என்னுடைய தண்டனையை அவர் மீது சுமத்தினார், என்னுடைய கோபாக்கினியை கிறிஸ்து மீது சுமத்தினார். எனக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவையில் நின்று அவர் மரித்தார், எனக்கு பதிலாக கிறிஸ்து சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் சொல்லக்கூடிய ஆழமான சத்தியமாக இருக்கிறது. எனக்காக, உங்களுக்காக கிறிஸ்து சபிக்கப்பட்டார் என்று சொல்லுது. இதனால் உணர முடியுதா? இந்த திருவிருந்தோடு கூட என்னை இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு இடம், என்னை இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. நான் தொங்க வேண்டிய இடத்திலே எனக்கு பதிலாக அவர் நின்று அவர் தொங்கி அவர் மரித்திருக்கிறார். எனவே எனக்கு வர வேண்டிய ஆக்கினை, எனக்கு வர வேண்டிய தண்டனை இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு, எனக்கு மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒரு குற்றவாளியான ஒரு மனிதன் கூண்டில் நின்று கொண்டிருக்கிற, மரணத்துக்கு பாத்திராக இருந்து கொண்டிருக்கிற, தண்டனைக்கு தகுதியுடையனாக இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அந்த நியாயாதிபதி உனக்கு விடுதலை என்று சொல்லும்போது அந்த மனிதனுடைய நிலை எப்படியாக இருக்கும்? அந்த மனிதனுடைய எண்ணங்கள், அந்த மனிதனுடைய கற்பனைகள், அந்த மனிதனுடைய இருதயத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது, அளவே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை போல இதில் கை வைக்கிற ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி இருக்கு. இப்படி இருக்கா? என்னுடைய பாவத்தை மன்னித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அப்படி காணப்படுகிறவர்கள் இதில் தாராளமாக பங்கெடுக்கலாம் என்று சொல்லி வேதம் அவர்களை அழைக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. வர வேண்டியவர்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுவது. கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.